பொதுவாக இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மதிப்புக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசானது ஆளுங்கட்சிக்கு ஒரு நிலைமையும் எதிர்கட்சிக்கு ஒரு நிலைமையும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி தவறாக பேசி திமுக அவர்கள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தமிழகத்தில் 4 முறை போட்டி 20 முறை போட்டியே கிடையாது. டிவிகேக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி, வேறு யாருமே இந்த போட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக அது அவர் சொல்கிறார். எங்களை பொறுத்த மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்கு எடப்பாடி அவருடைய தலைமையில் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி, இனி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய கூட்டணி. அதனால் சிறுபிள்ளைத்தனமாக தாவேகாவுடைய தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கி மத்திய அமைச்சர் மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி அவர்கள் மாலை 4 மணிக்கெல்லாம் இன்றைக்கி இறங்கி 6 மணி அளவில் கமலாலயம் வருகிறார்கள். அங்கே கோர் கமிட்டி மீட்டிங் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த கோர் கமிட்டியில் முடிவெடுத்த பிறகு மற்ற விஷயங்கள் தொடரும். சென்ற முறை அது கோர் கமிட்டியில் தான் முடிவு பண்ண முடியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் கோர் கமிட்டி முடிவு பண்ணி எங்கள் அகில இந்திய போர்டு என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் இறுதி முடிவாக. சார், அதே போல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது தாவேகாவுக்கு உரிய பாதுகாப்பு காவல்துறை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கரூர் போக ஒரு சம்பவம் இங்கே நடத்துறதுக்காக முயற்சிக்கப்படுறோம் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது பார்க்குறீங்க? இல்லை, அது போலீஸுடைய பிரச்சனை. பொதுவாக இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மதிப்புக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசானது ஆளுங்கட்சிக்கு ஒரு நிலைமையும் எதிர்கட்சிக்கு ஒரு நிலைமையும் தான் கொடுத்துட்ருக்காங்க. எதிர்கட்சிக்கு ஒரு கூட்டம் நடத்தணும்னா நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துக்கு ஆணை வாங்கி தான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி பத்திரிகை துறை, ஊடகத்துறையை பொறுத்த மட்டும் நீங்கள் நிறைய உங்கள் ஊடகத்திலே நிறைய பேர் அடி வாங்கியிருக்கிறீங்க. நிறைய அடி வாங்கி ஆஸ்பத்திரியிலேருந்து அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி தவறாக பேசி திமுக அவர்கள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் திமுக ஆட்சியோ திமுகவை சேர்ந்தவர்களே ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் போட்டால் கூட அவங்க இன்றைக்கி உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணுறாங்க. சவுக்கு சங்கர் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நுழைய முடியல. ஒருவேளை பழைய காலத்தில் எமர்ஜென்சி போட்டிருந்தாங்க, இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் எமர்ஜென்சி போட்டாங்க. அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி சட்டம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் 23ஆம் பிறகு அது முடிவடையும். சார், தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் தமிழகத்தில் 4 முறை போட்டி 20 முறை போட்டியே கிடையாது. டிவிகேக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி, வேறு யாருமே இந்த போட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக அது அவர் சொல்கிறார். எங்களை பொறுத்த மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்கு எடப்பாடி அவருடைய தலைமையில் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி, இனி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய கூட்டணி. அதனால் சிறுபிள்ளைத்தனமாக தாவேகாவுடைய தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாஜகவுடைய பி டீமா திமுக செயல்படுது சார்.